ஜோதிடம் எனும் மானுட வாழ்வியல் சேனலுடைய மூன்றாவது பதிவாக நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு, அதாவது பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு நம்மளுடைய சேனலில் ஒரு முக்கியமான பதிவாக நம்மளுடைய பதிவுகளை நிறுத்தி வைத்துவிட்டு என்ற ஜோதிட ஆர்வம் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜோதிடம் எந்த ஜோதிடர்களுக்கும் யார் பக்கமும் எந்த ஜோதிடர்கள் பக்கமும் சாயாது. அது புகழ்பெற்ற ஜோதிடராக இருந்தாலும் சரி, ஒரு தெருக்கோடியில் ஒரு யாரும் அறியாத புகழை அறியாத ஒரு ஜோதிடராக இருந்தாலும் சரி, அந்த எந்த ஜோதிடர் பக்கமுமே நம்ம ஜோதிடம் என்பது ஒருபோதும் சாயாது. ஜோதிடம் எப்போதும் ஜோதிடத்தினோடு நிலையாக நிற்கும், அந்த ஜோதிட உண்மைகள் என்பது. அதை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இதில் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுடைய சுய ஜாதகத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனோடு சேர்ந்து நடிகை நயன்தாரா அவர்களுடைய ஜாதகமும், அதற்கப்புறம் ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய ஜாதகத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூன்று ஜாதகத்தையும் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்க்குறப்ப சுபத்துவ சூட்சம விதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா, சுபத்துவம் பாவத்துவம் அந்த விதியும், அதே போல் சூட்சம விதி அப்படின்னு அவர் குறிப்பிட்ட விதிகளை உருவாக்கியிருக்கிறார் அப்படின்னு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில், அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறார் இல்லையா. அந்த விதிகள் அப்படிங்கிறது நாம் இதில் ஆதித்ய குருஜி ஐயாவினுடைய ஜாதகத்தை தான் முதல் நிலையாக பார்க்க போகிறோம். காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய சுபத்துவ சூட்சம விதிகள் அப்படின்னு இப்போது தவறு, அது அனைத்துமே அந்த விதிகள், சுபத்துவ விதியும் தவறாகிறது, பாவத்துவ விதிகளும் தவறாகிறது, சூட்சம விதிகளும் தவறாகிறது. இந்த மூன்று விதிகளுமே தவறாகிறது அப்படின்னு ஒரு பலாப்பழத்தை மொய்க்கும் ஈக்கள் போல் இன்றைக்கி நிறைய ஜோதிடர்கள் அதை போட்டு மொச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்காக நான் யாரையும் ஈக்கள் என்றோ யாரையும் ஒருவரை குறிப்பிட்ட ஒருவரை இப்போ ஆதித்ய குருஜி ஐயாவையே பலாப்பழம் என்றோ நம்ம சொல்லலை. பொதுவானது என்ன அப்படின்னா, அவர்களுடைய அறியாமையின் காரணமாக இப்போ இந்த ஆதித்ய குருஜி ஐயா அவர் இப்போ ஆதித்யன் ஐயாவே என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இந்த விதிகள் என்பது, இந்த சுபத்துவ விதி, பாவத்துவ விதி, சூட்சம விதி என்பது நான் எங்கிருந்தும் எடுக்கவில்லை, நான் புதியதாக உருவாக்கலை, இந்த விதிகள் அனைத்துமே மூல நூல்களில் உள்ள விதிகள் தான் அப்படின்னு அவர் தெளிவாக சொன்னது தான். இந்த புரிதல்கள்ங்கிறது ஒன்று ஜோதிடத்தை முழுமையாக தெரிஞ்சிருந்தால் எல்லா ஜோதிடர்களுக்குமே வந்திருக்கும். அப்படி இல்லையா, இது முதல்ல அவர்களுக்கான புரிதல் இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அவங்க கூட சேர்ந்து ஒரே மேடையில் இருந்திருக்கக்கூடாது. அவங்களுடைய நிறைய கருத்தரங்குகளில் அவங்க ஜோதிட கருத்தரங்குகள் அப்படின்னு நிறைய ஃபங்க்ஷன் நடத்துனாங்க இல்லையா, அதற்கூடலாம் போயிட்டு பின்னாடி போய் அவங்க கூடயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆரம்பத்திலே நம்ம ஒன்று பேசணும்னு வந்துட்டோம், நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும்னு வந்துட்டோம். அப்போது அந்த ஜோதிடத்தில் நம்மளுக்கு அந்த புரிதல் நமக்கு இல்லை. அப்போ அவர் சொல்லக்கூடிய புரிதல் எனக்கானது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அவர் என்ன சொல்லலாம் அப்படின்னா, என்னுடைய விதி அப்படின்னு நான் உருவாக்கிய விதி, சுபத்துவ விதி அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக ஆரம்பத்திலே நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கும். அது அவங்க கூட இருந்த, நான் பேர் சொல்ல விரும்பல, அவங்க மூலமாகவே எதிர்ப்புகள் வந்திருக்கும். ஆனால் அது அனைத்துமே ஏன் அவர்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் பேசலை, அவங்க கூட இருந்தவங்கெல்லாம் ஏன், அவங்க கூட இருந்தவர் என்பதை விட அவர் நண்பர் என்று சொன்னவரும், அவர் மதிப்பிற்குரிய என்று சொல்லக்கூடிய இன்னும் நிறைய பேர்கள் இருக்குது. அவங்க யாருமே இன்னைக்கு வரைக்கும் இந்த எதிர்ப்பும் தெரிவிக்காத காரணம் என்ன, இந்த விதிகள் என்பது ஜோதிடத்தினுடைய மூல விதிகள் தான். இப்போ அந்த மூல விதிகளில் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இதுவரைக்கும் போதும், இதுவே போதும் என்கின்ற ஒரு வட்டத்தை அவர் வட்டத்துக்குள் இருந்து பலன் சொல்கிறார். இந்த விதிக்கு மேல் ஒரு விதிகள் நம்ம அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தசா நடத்துகின்ற போது ஒரு கிரகத்தினுடைய அந்த கிரகம் என்ன செய்யும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு அந்த பாவகத்தன்மையும் அந்த கிரகம் பெற்றிருக்கின்ற சுபர்களுடைய தன்மையையும் பொறுத்தும் நாம் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, அந்த கிரகத்தினுடைய பலன்களை நம்ம சொல்லிடலாம். அது ஆதிபத்திய பலன்களை கொடுப்பதற்கு தகுதியோடு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம மிக எளிமையான முறையில் சொல்லிடலாம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அவ்வளோதான். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த விதிங்கிறது தான் சுபத்துவ விதியாட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சுபத்துவ விதி அப்படிங்கிறது நீங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது, அவர் சொல்கிறது அதுதான். அதுக்காக சுபத்துவம் அப்படிங்கிற பேர் வச்சதுக்காக ஒரு அசுப கிரகம்னு வச்சுக்கோங்க, ஒரு இயற்கை சுபர் இல்லை, ஒரு இயற்கை
இயற்கை பாபகிரகம் சனின்னு வச்சுக்கோங்க, ஒரு ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்க. ரிஷப லக்னத்திற்கு சனி ஒருவர் தான் ராஜ யோகாதிபதி, அவர் தான் அனைத்தையும் கொடுக்க வேண்டும். ஏன்னா 9 10 கூடியவர் அவர் தான். அப்போ அந்த சனியானவர் ஒரு ரிஷப லக்னத்திற்கு சரியான இடத்தில் 7லே இருக்கட்டும், திக்பலம் பெற்று இருக்கட்டும், அவர் அந்த நேரத்தில் இருந்து அவருடைய பலன்களை கொடுக்க வேண்டும். சரியான வயதில் அவருக்கான தசாபுத்தி வருகிறது அப்படின்னா அந்த ரிஷப லக்னக்காரன் துலாம் ராசியாகவும் இருக்கிறான். அப்போ ராசிக்கும் லக்னத்திற்கும் ராஜயோகாதிபதியாக அந்த சனி வர்றாரு. அப்போ அந்த சனி தன்னுடைய தசாவில் அவர் என்ன செய்யணும் அப்படின்னா நன்மைகளை செய்ய வேண்டும். ஒரு ஜோதிடத்திற்கான பேசிக் டெஃபினிஷன் என்ன? ஒரு பிரபஞ்ச நிகழ்வுகளை அந்த அறிவதற்கு அந்த பிரபஞ்சத்தின் நாயகனான சூரியனின் ஜோதியிடமே சென்று அந்த பிரபஞ்ச உண்மைகளை அறிவதற்கு முற்பட்டதால் இந்த கலைக்கு ஜோதிடம். அப்போது இந்த சனி நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் எங்கே இருக்குது அப்படின்னா ரொம்ப கடைக்கோடியில் இருக்குது. கடைசி கிரகம், நம்ம மானுடர் கண்களால் பார்க்கக்கூடிய கடைசி கோள் அப்படிங்கிறது நம்ம சனின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போது அந்த சனி என்பது மிகவும் இந்த நாயகனான இந்த சூரியனின் ஒளியினை ஜோதியினை முழுமையாக பெற்றிருக்கிறதா அப்படின்னா இல்லை. அப்போ என்ன வேணும் நமக்கு? அப்போ இந்த சூரியனிடமிருந்து நாம் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ரிஷபத்திற்கு ராஜயோகாதிபதியான இந்த ஒளி அற்ற சனி, மிக ஒளி பொருந்திய சனி கிடையாது, ஒளி தன்மை குறைவான சனி. அப்போது யோகம் செய்ய வேண்டும், அந்த லக்னத்திற்கு யோகம் செய்ய வேண்டும் என்றால் ஒன்று அவர் யாருடைய தொடர்பில் இருக்க வேண்டும்? அந்த லக்னத்தின் லக்னாதிபதி, லக்னமும் ராசியும் நம்ம ஒன்றுன்னு சொல்லிட்டோம். அப்போ ரிஷப லக்னம் துலா ராசின்னு கூட சொல்லிட்டோம். அப்போது அந்த சுக்கிரனுடைய ராசி அதிபதியும் லக்னாதிபதியுமான அந்த சுக்கிரனுடைய தொடர்பினை அவர் பெற வேண்டும், முதல் நிலை. சரி, இப்போ அதற்கு அடுத்ததாக என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பினை அவர் பெற்றிருக்க வேண்டும். இதற்கு அடுத்தது வேறு யார் ஒளி பொருந்திய கிரகம் அப்படின்னா முக்கியமாக குருவினுடைய பார்வையோ தொடர்பினையோ அவர் பெற்றிருக்க வேண்டும். இந்த விதிகள் என்பது ஒரு மூல நூல்களில் உள்ள விதி. ஒரு கிரகம் ஒரு அசுப கிரகம்னா என்ன? ஒளி தன்மை குறைவான கிரகம் தான் அசுப கிரகம். அப்போது சனி தான் அந்த விதத்தில் முதல்நிலை பாவர், இயற்கை முதல்நிலை பாவர் அப்படின்னா சனி. அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒளித்தன்மை குறைவான கிரகம். ஏன் சுக்கிரன் ஒரு அதிகமான ஒரு உச்சம் பெற்ற இயற்கை முதல்நிலை சுபர்னு கூட சுக்கிரனை சொல்லிடலாம். ஆனால் அவர் எதற்காக அதிகமான ஒளித்தன்மை இருந்தும் அவர் முதல்நிலை சுபரா ஜோதிடத்தில் இல்லை அப்படின்னா அந்த சுக்கிரனுக்கு 7ஆம் பார்வை மட்டும் தான் இருக்கும். இப்போ இதே கிரகம் இதே ஜாதகத்தில் உதாரண ஜாதகத்தைப்படி இந்த சுக்கிரன் இந்த சனியை 7ஆம் பார்வையால் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்போது என்ன செய்ய முடியாதுன்னா சுக்கிரனுக்கு விசேஷ பார்வைகள் கிடையாது. அதனால தான் சுக்கிரனுக்கு ஒரு கண் குருடு என்கின்ற கதையும் இங்கே சொல்லப்பட்டது. அது உண்மை இல்லை அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அப்போது இந்த சுக்கிரனால் இந்த சனியை 7ஆம் பார்வையால் பார்க்க முடியும். அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 50% பார்வை தான் அதுக்கு பலன் கிடைக்கும். இந்த எதனால் அப்படின்னா இந்த சனியும் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னுடைய நேர் எதிராக 7ஆம் பார்வையை மட்டும்தானே சுக்கம் பார்க்க முடியும். அப்படிங்கிறதுனால இந்த சனி நேர் சமசத்துவ பார்வையினால் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த சுக்கிரனையும் பாதிப்படைய செய்வார். அப்போ என்ன இருக்கும்? இங்கே அந்த சுக்கிரனுடைய ஒளித்தன்மைங்கிறது குறையும். இங்கே ராஜயோகாதிபதியும் லக்னாதிபதியும் நேருக்கு நேராக பார்க்குறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் ஓகே, சரிங்களா? அதுக்காக அதுக்குள்ளே போயிட்டு இதை போட்டு பொருத்தி கிடந்து பார்த்துட்டு மல்லு கட்டக்கூடாது. இங்கே என்ன நம்ம சொல்கிறோம்? ஒளித்தன்மை இல்லாத ஒரு கிரகம் நன்மை செய்யணும் அப்படின்னா சுக்கிரனுடைய பார்வை பெறும்போது நல்லாயிருக்கும் நம்ம சொல்கிறோம். அப்போது அந்த சுக்கிரனுடைய பார்வையை பெறும்போது இந்த சனியும் என்ன செய்வார் அப்படின்னா தன்னுடைய காரகங்களை அங்கே திருப்பி கொடுப்பதற்கு கடமைப்பட்டவராக இருக்கிறார். அப்போது அந்த லக்னாதிபதிக்கு அவர் என்ன செய்வார்? இப்போ இந்த சனியோட திசையில் இந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருந்ததுன்னா கவுத்திருமா அப்படின்னா இல்லை. அப்போது அந்த லக்னாதிபதிக்கும் சனியினுடைய காரகமான வஞ்சகத்தன்மையை சேர்த்து கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? பாவகத்தன்மையும் அந்த லக்னத்திற்குனுடைய பாவகாதிபதிகளுடைய தொடர்பையும் சுப கிரகங்களுடைய பார்வையையும் பிரித்து பார்ப்பதற்கு உங்களுக்கு ஜோதிட நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நாம் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த விதிகளை உங்களால் உணர முடியும். சுபத்துவ விதின்னு நான் சொல்ல மாட்டேன்.
ஜோதிடத்தினுடைய மூல விதிகளை உணர முடியும். இப்போ இதில் இந்த பொசிஷனில் இருக்கிறார். ஆனால் இதே அடுத்தது இதே எடுத்துக்காட்டான ஜாதகத்தில் ரிஷப லக்னம் துலாராசியினுடைய ஜாதகத்தில் சந்திரன் இருக்கிறார். இந்த சந்திரன் 7ஆம் இடத்திலிருந்து இந்த சனியை பார்க்கின்ற போதும் அல்லது இந்த சந்திரன் 8ஆம் பார்வையாக சந்திர அதியோகத்தில் இந்த சனியை பார்க்கின்ற போதும் இந்த சனி வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவார். 7ஆம் பார்வையினால சுக்கிரனுக்கு சொன்ன அதே கதை தான் அங்கே வந்து பெரிய அளவில் நன்மைகள் வந்து பெரிய அளவில் இருக்கார். ஏன்னா இங்கே வந்து அவர் சுக்கிரன்கிறது உயிர் லக்னம், அதனால் அவங்க வந்து அந்த தீய எண்ணங்கள் இருக்குன்ற மாதிரி இவருடைய மனதிலும் அந்த எண்ணத்தை என்ன பண்ணுவார், சந்திரனாலே ஒரு மனம் தானே. இந்த சந்திரனை திரும்பவும் இந்த சனி 7ஆம் பார்வையாக பார்த்தது என்றால் அந்த சந்திரனும் அங்கே பங்கப்படுவார். அப்போ மனதளவிலும் அந்த சந்திரனுடைய அந்த சனியினுடைய காரகத்தன்மைங்கிறது கண்டிப்பாக அவயோகத்தன்மை, காரகத்தன்மை, குறுக்கு வழித்தன்மை எல்லாமே இந்த ஜாதகனுக்கு மனதளவில் ஏற்படும். சந்திரன் 7ஆம் பார்வையாக சனியை பார்த்தா. அப்போ இது இல்லாமல் சந்திர அதியோகம் என்கின்ற சனி வந்து என்ன செய்வார் அப்படின்னா ஒரு மிக அபாரமான ஒரு பலன்களை அவர் செய்வார். சந்திரனோடு சமசத்தம தொடர்பு இல்லாத நிலையில் அப்படின்னா ரைட், ஓகே. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா சந்திர அதியோகம் அப்படின்னா அப்போ இதை தானே முதல்நிலை சுபர்னு சொல்லணும். சுக்கிரனை ஏன் சொல்ல முடியாதுன்னு பார்த்துட்டோம். அப்போ சந்திரனை வந்து சொல்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு பார்த்துட்டோம். அப்போ நீங்கள் வந்து நேராக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே அதை கொண்டு வந்திருக்கணும் இல்லையா. அவர் சொன்ன மாதிரி சுபத்துவத்தினுடைய முதல் கதாநாயகன் வந்து அப்போ இங்கே சந்திரன் தானே அப்படிங்கிற கான்செப்ட் வந்திருக்கணும். ஆனால் அவருமே அங்கே கொண்டு வரல, மூல விதிகளும் அங்கே கொண்டு வரல. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வந்து இதில் சுபத்துவ விதிகளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கல. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஜோதிடத்தினுடைய மூல விதிகளை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். சரிங்களா, ரெண்டையும் போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா சுபத்துவ விதியும் ஜோதிடத்தினுடைய மூல விதிகளும் ஒன்று தான். அது ஏன் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த பெரிய சப்ஜெக்டில் புரிய வைக்க போகிறோம். இதில் இந்த சந்திரன் என்பது முதல் நிலை சுவராக ஜோதிடத்தில் முதல் நிலை சுவராக வராமல் இருப்பதற்கான காரணம் இந்த சந்திரன் எப்போதும் ஒளி பொருந்திய தன்மையில் இருப்பதில்லை. அவர் வந்து ஒரு வளர்ப்புறையை நோக்கி போயிட்டு இருப்பார். அது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் அவர் என்ன செய்வார், முதல்நிலை சுவராக வளர்ந்து கொண்டிருப்பார். வளர்ந்த பிறகு அவர் குறிப்பிட்ட மறுபடியும் என்ன செய்வார் அப்படின்னா முதல் பாபராக தேய்ந்து கொண்டிருப்பார். சுவராக வளர்ந்து கொண்டிருப்பார், பாபராக தேய்ந்து கொண்டிருப்பார். ஆகவே இந்த சந்திரன் என்ன இருக்கும் அப்படின்னா சனியாகவும் மாறும் தன்மையும் இந்த சந்திரனுக்கு உண்டு. குருவுக்கு மேலாக அமைப்பினை பெறவும் இந்த சந்திரனுக்கு அந்த தகுதி உண்டு. ஆகவே இந்த சந்திரன் என்பது எப்போதுமே என்ன இருக்க மாட்டார், நீடித்த நிலையான சுபர் இல்லை அப்படிங்கிறதுனால. இது ஏன் சுபர் இல்லை, நீடித்த நிலையான சுபர் இல்லை நீங்கள் ஏன் சொல்கிறோம், எதனால் சொல்கிறோம் நீங்கள் சொல்லுங்கள். இங்கே இந்த சந்திரனுடைய ஒளியினை பொறுத்து இவர் பாபராகவும் மாறலாம், சுபராகவும் மாறலாம். அதிகபட்ச உச்சபட்ச ஒளி அப்படின்னா பௌர்ணமி சந்திரன் நம்ம சொன்னோம் அப்படின்னா முதல்நிலை சுபர்னு சொல்லிடலாம். அவர் குருவுக்கு மேலானவர்னு நம்ம சொல்லிடலாம். இல்லை வெறும் தேய்பிரை சந்திரங்கிறத தாண்டி ஒரு அமாவாசை சந்திரனாக அங்கே இருந்தால் அப்படின்னா அப்போ சனியாகவே அங்கே இருக்கிறார்னு அர்த்தம். அப்போ காரணம் என்ன, ஒளித்தன்மை தான். அந்த ஒளித்தன்மை தான் வந்து ஒரு கிரகத்தை பாவகிரகமாக சுப கிரகமாக இங்கே பிரிக்குது. அதற்கு அடுத்ததாக இப்போ சந்திரன் ஏன் முதல்நிலை சுபர் இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டோம் மாதிரி இந்த குருவை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த குருவானவர் எதனால் முதல்நிலை ஜோதிடத்தில் முதல்நிலை சுவராக வந்து சொல்லப்பட்டார் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த சனியை நம்ம ஏற்கனவே சொன்ன உதாரண ஜாதகத்தின்படி ரிஷப லக்னத்திற்கு யோகாதிபதியான சனி 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த 7ஆம் இடத்துல இருக்கின்ற சனி திக்பலமும் பெற்றிருப்பார். அதெல்லாம் நம்ம அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். இப்போ நீங்கள் சுபத்துவ விதின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, அதன்படி தான் இதில் எக்ஸ்பிளேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இது மூல விதிங்கிறது உங்களுக்கு புரியும், இப்போ கடைசியில் தான் புரியும். இப்போ இதில் என்ன அப்படின்னா இந்த சனியை இந்த குருவானவர் 7ஆம் பார்வையாக பார்த்தால் இந்த சுக்கிரனுக்கு என்ன நிலைமையோ அதே போலதான் இந்த சனியானவர் முழுமையான என்ன தன்மையை பெறமாட்டார், சுபத்தன்மையை பெறமாட்டார், ஒளித்தன்மையை பெறமாட்டார். அதுக்கு அவங்க சுபத்தன்மைன்னு பேர் வச்சுட்டா உடனே அதை வந்து நான் அந்த நாட்டாம் படத்தில் மாதிரி அவருங்க தள்ளி வைக்கிறோம் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. அது மூல விதி. அதுக்கு தான் இவ்வளோத்துக்குள்ளே மூளையை போட்டு கசக்கி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா, இப்போ இதில் அவர் என்ன பண்ணிட்டார், 7ஆம் பார்வையாக எங்கே பார்த்தார் என்றால் இந்த குருவும் என்ன பண்ணுவார் அப்படின்னா சனியினுடைய சமசத்தம பார்வையினால் பாதிக்கப்படுவார். ஆனால் இங்கே தான் மேட்ரு என்ன அப்படின்னா அந்த குரு இந்த சுக்கிரனை போன்று 7ஆம் பார்வையை மட்டுமே வைத்திருப்பதில்லை. இந்த சந்திரனை போன்று நிலை ஒளி பொருந்திய தன்மை, ஒளி குறைந்த தன்மை, இந்த சுபராகவும் பாபராகவும் மாறும் ஒளி நிரந்தர ஒளியற்ற தன்மையை அவர் பெற்றிருப்பதில்லை. இந்த இரண்டு விதிகளாலும்
அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நிரந்தர ஒளித்தன்மையில் இருப்பதாலும் 5-9 என்ற விசேஷ பார்வை மூலமாக அந்த அசூப கிரகத்தை, அந்த கிரக பாவ கிரகம், அப்போது அந்த பாவ கிரகத்தை தன்னுடைய இயற்கை முதல்நிலை சுவர் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய கதிர்களால், தன்னுடைய ஒளியால் அந்த சனிக்கு ஒளித்தன்மையினை கொடுக்கிறார். குருவினுடைய 5-9 இப்போ நம்ம ரிஷபலக்கணத்தை எடுத்ததுனால மீனத்திலிருந்து இந்த விருச்சகத்தில் இருக்கும் சனியினை இந்த குருவானவர் 9ஆம் பார்வையாக பார்ப்பதாக எடுத்துக்கொண்டால் இந்த சனி என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா இந்த குருவை கெடுக்கிறதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா 10ஆம் பார்வையாகவும் அங்கே பார்க்க முடியாது, அதே நேரத்தில் 3ஆம் பார்வையாகவும் அங்கே பார்க்க முடியாது, குருவை பார்க்க முடியாது, 7ஆம் பார்வையாகவும் பார்க்க முடியாது. ஆனால் இந்த குரு என்ன பண்ணுவார், 9ஆம் பார்வையால் இந்த சனியை பார்ப்பார். அப்போ இந்த குருவினுடைய 9ஆம் பார்வையை பெறக்கூடிய சனியை நாம் இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு இருள் ஒருவருக்கு மிக ஒளி தன்மை இல்லாத ஒருவர் இருக்கார். ஆனால் அவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இல்லைன்னா ப்ராக்டிக்கலாகவே புரிஞ்சுக்குமே, ஒரு மனுஷனை நான் உதவி செய்யணும்னு ஒருத்தர் வராரு. ஆனால் அவர்கிட்ட என்ன அப்படின்னா பெருமளவில் பணங்கள் இல்லை. ஆனால் இங்கே இருக்கிறவனுக்கு பெருமளவில் பணம் தேவை. அப்படி தேவைப்படக்கூடிய நேரத்தில் அவர்கிட்ட இல்லை, பெரும் பணம் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் என்ன செய்ய முடியல அப்படின்னா அவருக்கான உதவிகளை தன்னுடைய சுய முயற்சியின் மூலமாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கிறார். இப்போது தன்னுடைய ஒரு பெரும் தொகை பணத்தினை என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த உதவி செய்யணும் அப்படின்ட்டு வரார் இல்லையா, அவரிடம் இவங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய தானும் தன்னிடம் இருக்கின்ற முழு பணத்தையும் பறிகொடுத்து விடாமல் என்ன பண்ணுறாரு, ஒரு மறைவான ஒரு இடத்தில் இருந்து கொண்டு அவருக்கு அந்த வரக்கூடியவருக்கு மறைவான இடத்தில் இருந்து கொண்டு, ஏன்னா அவர் பசியில் வந்துட்டுருக்கிறார், அவருக்கு நன்மை செய்துங்கிற ஒரு தன்மையில் வந்துட்டுருக்கிறார். அப்போ தன்னிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் அவர் பிடுங்கிப்பார். நேரடியாக போய் 7ஆம் பார்வையாக போய் நின்னா அப்போது இவர் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மறைவான இடத்தில், அவருக்கு மறைவான இடத்தில் இருந்து கொண்டு, இவருக்கு மறைவில்லை அவருக்கு மறைவு. அப்போ உதவி செய்ய வேண்டும் என்பவருக்கு மறைவில்லை, ஆனால் உதவி பெற வேண்டும் என்பவர் உதவி யார் தருகிறார் அப்படிங்கிறத இடத்துல இருந்து மறைவாக இருக்கிறாரு. அப்போ குரு தானும் பாதுகாப்பாக இருந்து கொண்டு இந்த குரு என்பவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த பணத்தை அவருக்கு கொடுக்கிறார். அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த தொகையினுடைய இவருடைய பெரும் சுபர் இல்லையா குரு, அப்போ தன்னுடைய பெரும் அதிகபட்ச பணத்தினை அவருக்கு கொடுப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். அதனால் என்ன செய்வார் இந்த ஜாதகன், அந்த பணத்தை பெறக்கூடிய அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த ஜாதகன் ரிஷபலக்கணக்காரனை காப்பாற்றுவார், கொடுத்து காப்பாற்றுவார். இதுதான் கான்செப்ட். குருவினுடைய பார்வையில் இருக்கின்ற ஒரு சனி யோகாதிபதியாக இருந்தாலும் தன்னுடைய தசாவில் குருவினுடைய பார்வையை பெறும்போது அவர் நன்மை செய்வதற்கான அடிப்படை விதி இதுதாங்க. இதை தான் நம்ம மூலநூலும் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு லக்னத்தின் யோகாதிபதியாக ஒரு ஒளி தன்மையற்ற பாவ கிரகம் வருகின்ற போது, பாவ கிரகம்னாலே ஒளித்தன்மை குறைவான கிரகம் தான் அர்த்தம். அப்போ ஒரு பாவ கிரகம் ஒரு லக்னத்தின் யோகாதிபதியாக வருகின்ற போது அந்த கிரகம் ஒரு ஒளி பொருந்திய ஒரு கிரகத்தின் பார்வையினை பெறும்போது, இல்லைன்னா தொடர்பினை பெறும்போது, அந்த யோகாதிபதியான அசுப கிரகம் தன்னுடைய லக்னத்தில் அந்த சுபர் கிரகத்தினுடைய ஒளியினை பெற்று, இல்லைனால் அந்த ஒளியினால் அந்த சுப தொடர்பினால் அபரிவிதமான நன்மைகளை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் பாபர் முக்கியமாக லக்னத்துக்கு ராஜயோகாதிபதியாக வரும்போது சுபர் செய்வதை விடவும் அதிகமான நன்மைகளை செய்யும். அது ஏன் செய்யுது அப்படின்னா இதனுடைய இயல்புங்கிறது நன்மை செய்யக்கூடியது கிடையாது. ஆனால் அதற்கு என்ன செய்யுது அப்படின்னா ஒரு ஒளித்தன்மை கிடைப்பதனால் அந்த ஒளித்தன்மையினை என்ன செய்யுது அப்படின்னா தான் எந்த லக்னத்திற்கு யோகாதிபதியோ அந்த லக்னத்திற்கு தன்னுடைய தசா வரும்போது அந்த ஒளியை முழுவதுமாக கொடுத்து விடுகிறது. அதனால தான் ஒரு பாவ கிரகம் சுப கிரகத்தை விடவும் நன்மை செய்வதற்கான காரணம் இந்த சுப தொடர்பினை பெறும்போது மட்டும் நிகழ்கிறது. அவர் தான் முதல்ல தொடங்கினார். அவர் தான் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய ஜாதகத்தை போட்டு சுபத்துவ விதி இங்கே தோற்று போச்சு அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பித்தார்.
அவருடைய பேரெலாம் நம்ம சொல்கிறதில்ல. ஏன்னா எதிர்ப்பதிவுகளுக்கெல்லாம் நம்ம போக விரும்பலை. ஜோதிடம் யாருக்கும் சாதகமாக இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக மட்டும்தான், ஜோதிட உண்மையை சொல்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ அதெல்லாம் பற்றி பேசுகிறோம். அந்த டொனால்ட் ட்ரம்ப் ஜாதகம்லாம் போட்டு நீங்களே மாட்டிக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தில் 100% இருக்கும். அப்போது காரணம் என்ன அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சூரியன் அந்த சூரியனை ராகு கிரகணம் பண்ணியிருப்பார். அப்போ எந்த அளவுக்கு பாருங்கள், 5 டிகிரிக்குள்ளே கிரகணம் பண்ணியிருப்பார். அப்போ அந்த கிரகணம் பண்ணின அந்த சூரியன் எப்படி ஒரு அதிபர் பதவியை கொடுப்பார், அதுவும் ஒரு வல்லரசு நாட்டிற்கான அதிபர் அப்படிங்கிற பதவி எப்படி அவருக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னா, அதற்கு விமோச்சனம் இல்லை. இப்போ கிரகணமே இப்போ என்ன சொல்ல போகிறீங்க, பாவத்துவ விதின்னு சொல்ல போகிறீங்களா? கேள்வி புரிஞ்சுக்கோங்க. கிரகணமே அப்போ சுப எதுக்கு அப்போ ராகுவோடு சேர்ந்தால் கிரகணம் ரொம்ப அதிகமான கிரகணம்னு சொல்கிறாங்க. அது சூட்சம விதியை சொல்லும்போது சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் இப்போவுமே சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. என்ன, அது மூல விதி தான். என்ன அப்படின்னா, ராகு எப்போதுமே இருள் கிரகம். சூரியன் சொல்லக்கூடிய பூமியானது பாதி சுபக்கிரகம். அது ஏன் பாதி சுபக்கிரகங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். வேறு எல்லா கிரகத்தையும் போய் ஆராய முடியாது, ஆனால் பூமியை ஆராய முடியும். ஏன் சூரியன் சொல்லக்கூடிய பூமியானது அரை சுபர் என்பதை விட அரை பாவர். ஏன் அரை பாவர்? ஒரு 24 மணி நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நாளினுடைய நிறைவு 24 மணி நேரம் எடுத்துக்கிட்டோம்னா 12 மணி நேரம் பூமியினுடைய ஒரு பகுதியானது இருளாகத்தான் இருக்கும். இன்னும் சூரிய ஒளி மறைவு பெற்று தான் இருக்கும். இன்னொரு பகுதி மட்டும்தான் ஒளித்தன்மையில் இருக்கும். அதனால தான் அந்த பூமிங்கிற சூரியனை இந்த இடத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா, அரை பாவர்னு சொன்னாங்க. அரை பாவர்னு சொல்வதும் சரிதான், அரை சுபர் என்று சொல்வதும் சரிதான். இதை சுபத்துவ விதியும் சரி, அந்த குரு பார்க்க கோடி நன்மையும் சரி, இது எல்லாம் எத்தனை உதாரணங்கள் வருது பாருங்கள் பொருந்தி. இப்போது எதனால் சொல்ல வந்தோம் அப்படின்னா, அப்போ அரை பாவரான்னு சொல்லக்கூடிய அந்த புவி தான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆளும் அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். ஏன் இன்னொன்று விஷயம், அவர் என்ன லக்னத்திலையும் பிறந்திருப்பார்னு சொல்லணும்னா சிம்மத்தில் தான் பிறந்திருப்பார்னு நினைக்கிறேன். அவர் சிம்ம லக்னத்தில், அந்த டொனால்ட் ட்ரம்ப் என்ன அப்படின்னா சிம்ம லக்னத்தில் பிறந்திருப்பதாக அவர் பதிவிட்டிருப்பார். அந்த சிம்மத்திற்கு லக்னாதிபதியே அவர் தான். அப்போ லக்னாதிபதியே கிரகண நிலையில் இருக்கிறப்ப அப்போ அவருடைய பொசிஷன் என்ன ஆகும்? அப்போ கிரகண நிலை என்பதை தாண்டி அங்கே 10ஆம் இடம். சிம்மத்திற்கு ரிஷபம் என்பது 10ஆம் பாவகம் தானே. அது எதுவும் குழப்பம் இருக்கா? இல்லை. இது ஒரு வேளை நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, மூல நூல்கள் படி இது தப்பு, இதையும் அவர் சுபத்துவ இதில் சேர்த்துட்டாருன்னா இங்கே பாவகமே கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்களா? ஏன்னா கிரகணமே கிடையாதுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அது பாவத்துவ விதின்னு அவர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக கிரகணமே கிடையாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் சோதிடமே கிடையாதுன்னு சொல்லி நீங்கள் பதிவு பண்ணிகிட்ருக்கீங்க. குரு பார்க்க கோடி நன்மைங்கிறது சுபத்துவ விதி, அந்த விதியை நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க. ரைட்டு. அப்போது நீங்கள் ஒரு பார்ட்டை விட்டுட்டீங்க. இன்னொன்று பாவத்துவ விதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த விதிங்கிறதுக்கு நான் உட்படவே இல்லை, பாவத்துவ விதிங்கிறதுக்கு நான் உட்படவில்லை. ஆனால் அவர் சொல்வது என்ன, ஒரு இருள் கிரகங்கிறது அந்த இருள் கிரகமான ராகுவோடு சேரும்போது, நிரந்தர இருள் அப்படிங்கிறது ராகு. அப்போது அந்த ராகுவோடு சேரும்போது அந்த அரை பாவர் என்ற சூரியன் என்ன செய்வார் அப்படின்னா கிரகணம் ஆவார். இந்த கிரகணங்கிறது பாவத்துவம் அப்படின்னு ஒரு ஒளியை இழக்கின்ற தன்மையை ஒரு பாவத்துவம் அவர் சொல்கிறார். அப்போ நம்ம இங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னா, மூல நூல்களில் ஒரு கிரகணம் ஆகின்ற ராகுவின் பிடியில் கிரகணம் ஆகின்ற சூரியனானது தன்னுடைய ஒளித்தன்மையினை இழக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதை தானே சொல்கிறாங்க. அப்போ இந்த வரிகள் வேடு தான் பாவத்துவம் சுபத்துவங்கிற வேடை தவிர்த்து அந்த கிரகங்களுக்கான ஒளித்தன்மை ஒளியியல் தன்மையின்படி அந்த புரிதல்ங்கிறது ரெண்டும் ஒன்று தான். அப்போது இங்கே ராகு இந்த அளவில் அவங்க சூரியனை கிரகணம் பண்ணியிருக்காரு, லக்னாதிபதியும் 10ஆம் இடத்துலையும். அப்போ அவர் தொழிலே அவருக்கு வராதுங்க. அவர் ஒரு ஒன்றுமே இல்லை, ஒரு மாநிலத்தில் கூட என்ன சொல்லுவாங்க, அங்கே மேயர்னு சொல்லுவாங்களா, மேயர் கிடையாதுன்னு நினைக்கிறேன், அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு ராக் கூட நம்ம WWE ராக் கூட நடிச்சிருப்பார், ஒரு குறிப்பிட்ட மாகாணத்துக்கு மட்டும் ஒரு அதிகாரியா, அது நமக்கு தெரியல. ஆமாம், அப்போ அந்த பொசிஷன் கூட அவரால் வர முடியாது. ஆனால் அவர் எப்படி ஒரு அமெரிக்காவினுடைய வல்லரசினுடைய அதிபரானார், அதுவும் ரெண்டாவது முறையாக எப்படி அதிபரானார்? அவருடைய சுய ஜாதகத்தை போட்டு நான் விளக்கணும்னு வைங்களேன், நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டீங்க அப்படின்னா, ஜோதிடமே நீங்கள் தவறாக சொன்னீங்கன்னு சொல்லி நான் சொல்லிடுவேன். ஏன்னா நீங்கள் சுபத்துவ விதியை தவறாக சொல்லலாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, குரு பார்வையை பெற்றிருக்காரு சுபத்துவம். அப்போ இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்தா குரு பார்வையை பெற்றிருக்கனால அவர் சுபத்துவம்னு சொல்லுவார். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அப்போ கிரகணமானது ஒன்றும் பாவத்துவம் கிடையாது, குரு பார்த்தது ஒன்றும் சுபத்துவம் கிடையாது அப்படின்னா யார் சொல்கிறது சரி, யார் சொல்கிறது தப்பு? இது ஒரு 10 நாள் ஜாதகத்துக்கு கிளாஸுக்கு படிக்க போனவனே சொல்லிடுவான்.
யாரோட தவறு யாரோட சரி அப்படின்னு. அப்போது நானும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அதற்கு கொடி பிடிக்கவில்லை, சுபத்துவத்திற்கு கொடி பிடிக்கவில்லை, பாவத்துவத்திற்கு கொடி பிடிக்கவில்லை. ஆனால் அது மூல விதிகள் என்கின்றதை உங்களுடைய அறிவு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொல்கின்ற வார்த்தை தவறியா, நீங்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க, இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துங்க, தப்பு இல்லை. ஆனால் என்னுடைய விதி என்று சொல்லாதீங்க, நம்மளுடைய விதி என்று சொல்லாதீங்க. அது மூல நூல்கள் இருக்க விதின்னு நீங்கள் ஒரு வீடியோவில் சொன்னீங்கல்ல, அதை அப்பப்போ சொல்லுங்கள். அந்த புகைப்பிடிப்பது வந்து உடல்நலத்திற்கு கேடுன்னு சொன்ன மாதிரி வேணாலும் கீழே வந்து இது வந்து சுபத்துவ விதி, என்னுடைய மூல நூல்கள்லேருந்து எடுக்கப்பட்ட விதி, நான் இதுக்கு ஒரு பேர் மாற்று பேர் வச்சுருக்கிறேன்னு சொல்லி கீழே வேணால் அந்த புகைப்பிடித்தல் புற்றுநோயை ஏற்படுத்தும், மது குடித்தல் வந்து வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு அப்படின்னு போடுறாங்கல்ல, அதே மாதிரி சின்ன கண்டென்ட் வேணால் போட சொல்லுங்கள். இது ஏற்புடையது, இது அறிவுடையது, இது புதன் வலுத்த ஒரு ஜோதிடன் செய்யக்கூடியது. அதை விட்டுட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் டொனால்டு ட்ரம்ப் ஜாதகத்தை போட்டு, டொனால்டு ட்ரம்ப் ஜாதகம் வேறு ஏதாவது ஒரு ஜாதகத்தை போட வேண்டியதானே, நீங்களே ஏன் அப்படி மாட்டிக்கிட்டுறீங்க? அப்போது இதில் என்ன பண்ணுறாங்க, அப்போ இந்த குருவோட பார்வை அங்கே பெற்றதுனால தான் 9ஆம் பார்வை. நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, மறைஞ்சு கிடந்து ஒரு பொருளை கொடுத்தார், ஆனால் பொருள் வாங்கியவருக்கு தான் இவர் மறைவை தவிர்த்து இவருக்கு அவர் மறைவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம். ரிஷப லக்ன ஜாதகத்துக்கு சனி வந்து வராரு அப்படின்னா இந்த 5, 9 பார்வைத்தன்மையை நம்ம எவ்வளோத்துக்குள்ளே விளக்கணும். அப்போது இதை சொல்கிறதுக்காக நம்ம விளக்கலைங்க. ஆனால் இங்கே பிடிபட்டுருச்சு பாருங்கள் அவர் டொனால்டு ட்ரம்ப் கதையில். அப்போது அங்கே 7ஆம் பார்வை அங்கே பார்த்துருந்தார் அப்படின்னாலும் அந்த குருவுக்கு வந்து அங்கே அவ்வளோ பவர் கிடையாது, அவருங்க அதிபரே கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ அந்த ஜாதகத்தை போயின்னு சொல்ல முடியாது, நீங்கள் போட்ட ஜாதகம் தான். அப்போது என்ன அப்படின்னா, இங்கே 9ஆம் பார்வையால் அவர் பார்த்ததுனால, அவருடைய விசேஷ பார்வையை பார்த்ததுனால அவர் அங்கே அதிபராக்கினார். இதை ஒரு காரணம்தான், இதை சுபத்துவ விதி என்று அவர் சொல்லட்டும், அவர் சொல்லிக்கிட்டோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அவருடைய வாய் அவர் உருட்டுறாருன மாதிரி அவர் எதை வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். அதுக்காக அவர் வந்து உருட்டுறாங்கிறத சொல்ல ஒரு ஃப்ளோவுக்காக சொன்னேன். இப்போது அவருடைய இது எப்படினாலும் சொல்லிக்கிட்டோங்க. பூவை சொல்லுவாங்களா, பூவை புஷ்பன்னு சொல்லலாம், இல்லைன்னா பூய்ப்பன்னு சொல்லலாம், எதுனாலும் சொல்லலாம்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பேர் வச்சுருக்காரு, அவ்வளோதான். ஆனால் என்ன பொதுவான ஜோதிடத்தில் மூலவர்கள், நம்மளுடைய மூலவர்கள் சொன்னது என்ன, அவருடைய மூல நூல்களில் சொன்னது என்ன, அதனுடைய புரிதல் வந்து நமக்கு என்ன, குரு பார்க்க கோடி நன்மை தானே அந்த டொனால்டு ட்ரம்புடைய இதில் உறுதியாச்சு. அப்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அப்போ வந்து ராகு கிரகண ராகு வந்து இப்போ கிரகணமான சூரியன் வந்து அதிக ஒளித்தன்மையில் இருக்குதுன்னு சொல்ல போகிறீங்களா? ஒளியில் தத்துவதற்கு நேர் எதிராக நீங்கள் பேச போகிறீங்களா? அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அதனால் தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. அது ஒரு பெண்மணி சொன்னாங்கல்ல, அதெல்லாம் காலக்கொடுமை. அது ஒரு பெண், அவங்க ஒரு உதாரண ஜாதகம் போட்டாங்க. அந்த உதாரண ஜாதகத்தினால தான் நான் அன்றைக்கி இந்த வீடியோ போட்டேன். அதையும் நான் தெளிவாக சொல்கிறேன். அவங்க என்ன போட்டிருந்தாங்க, இந்த ஒரு சில ஜாதகமாக பார்த்தோம்னா நமக்கு ஒரு மனப்படமாக அப்படியே ஸ்கேன் ஆகிரும் பார்த்துவாங்க, வேறெல்லாம் பேச வேண்டாம். ஒரு சில ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மனப்படமாக மனதுக்குள்ளே வந்து அப்படியே ரீட் பண்ணி வச்சுப்போம், அது மறக்காது. அதைப்படி பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நேற்று ஒரு ஜாதகம் போட்டாங்க, தனுசு லக்ன ஜாதகம். அப்போது இந்த தனுசு லக்ன ஜாதகத்துக்கு வேணால் போட்டுருமே அந்த ஜாதகத்தை, என்ன அவருடைய நேற்று ஒரு ஜாதகம் போட்டிருந்தாங்க சொன்னல, அந்த ஜாதகத்தை பற்றி இன்றைக்கி பார்த்தோம். நேற்று உதாரணங்கிறதுனால தனுசு லக்னம் போட்டிருந்தாங்க, சரிங்களா? போர்டு தெரியுதா? தெரியுது. தனுசு லக்னம், குரு செவ்வாய் மேசத்தில், அதற்கு பிறகு இங்கே சூரியன், சனி, புதன், அதற்கு அடுத்தது இங்கே சுக்கிரன். நேற்று அந்த அம்மா ஒரு ஜாதகம் போட்டிருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, நம்ம அவர் ஆதித்யரை பற்றி ரொம்ப உடல் ரீதியாக வந்து சொன்னதுக்கான காரணத்தை நம்ம ஜோதிட ரீதியாக சொல்ல போகிறோம், அப்படி இல்லை அப்படிங்கிறத. ஆனால் இப்போது அவங்க அவங்க ஒரு ஜாதகம் டொனால்டு ட்ரம்புக்கு போட்ட கதை மாதிரி அவங்க ஒரு கதையை சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு வரியை கூட சொல்லியிருந்தாங்க, எந்த கொம்பனாலும் வந்து இங்கே ப்ரொடெக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஜாதகம் பார்த்த ஒரு 2 மாதம் ஜாதகம் போனவங்க பார்த்தோம்னா சொல்லிடுவோம். அதை தற்பெருமைங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க யாருக்குமே. ஒரு ஜோதிடருக்குங்கிறது என்ன இருக்கக்கூடாதுன்னா, நான் என்கின்ற ஒரு தன்மை இருக்கவே கூடாது. என்னுடைய அறிவு என்ன சொல்கிறது, மூல நூல்களிலிருந்து என்னுடைய அறிவு எதை எடுத்துக்கிறது, மூல நூல்களுக்கு எதிராக அதற்காக செயல்படக்கூடாது. அப்போது அதில் இருந்து நம்மளுடைய அறிவு மூல நூல்களை எப்படி வந்து பயன்படுத்த வேண்டும், அந்த மூல நூல்களில் இருக்கின்ற விதிகளை எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும், பொருத்தி பலனெடுக்க வேண்டும், இதைத்தானே வந்து நம்ம வந்து ஜோதிட பலன் சொல்கிறோம். அப்படி பார்க்குறப்போ தான் ஒரு தனி மனிதனுடைய ஜாதக பலன் நம்ம வந்து பார்க்க முடியும்.
இதைத்தான் நம்ம பார்க்கணும். அதற்காக போய்ட்டு அடுத்தவங்க என்னாரு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இப்போ இவங்களும் எப்படி மாட்டினாங்க அப்படின்னா, நேற்று ஒரு ஜாதகம் போட்டாங்க, உதாரண ஜாதகம். அதில் அவங்க சொன்ன வரிக்காக சொல்கிறேன், எந்த கொம்பனாலையும் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு. நான் ஒரு கமெண்ட் கூட போட்டிருந்தேன், அதை டெலிட் பண்ணி விட்டாங்க, ஏன்னு தெரில. சரி ரைட்டுங்க, அதுக்காக தவறான முறையில் இல்லை, அம்மாங்கிற ஒரு வரியில் தான் போட்டிருந்தேன், ஜோதிடம் இந்த விளக்கத்தை போட்டிருந்தேன். அப்படி அதை தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். இந்த லக்னம் வந்து இங்கே தனுசு லக்னம், ராசியும் தனுசு ராசி, சரிங்களா? இந்த ராசி லக்னமும் ஒன்றானது, தனுசானது. இந்த ராசி லக்னத்திற்கு, இந்த லக்னத்திற்கு நேர் மாரகாதிபதி யார் அப்படின்னா புதன், 7ஆம் பாவகத்துக்கு அதிபதி. அப்போ உபய லக்னம் இல்லையா, அப்போ மாரகாதிபதி என்பது புதனாக இருக்கிறார். இந்த ஜாதகத்தினுடைய கிரக அடைவு இதுதான், இந்த கிரக அடைவு இதுதான். அவருக்கு நடக்கக்கூடிய திசையை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அவருக்கு என்ன தசை நடக்கு அப்படின்னா சுக்கிர தசை நடக்கு. அப்போது அந்த ஒரு இப்போ 20 வயது மாணவன், அதாவது இளைஞன் அப்படி சொன்னாங்க. அப்போது அந்த இளைஞனுக்கு என்ன நடக்கு அப்படின்னா சுக்கிர தசை நடக்கு. அந்த சுக்கிரன் இந்த லக்னத்திற்கு நேர் அவயோகி. நேர் அவயோகி அப்படிங்கிறது 6ஆம் இடத்திற்கு அதிபதி. ஒரு லக்னம், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தன்னுடைய ரிஷப லக்னத்திற்கே 6ஆம் அதிபதியாக, துலாம் 6ஆம் பாவகம் இல்லையா, 6ஆம் அதிபதியாக வரும் சுக்கிரன் தன்னுடைய லக்னத்திற்கு நன்மை செய்யப்படுவது ஆள் கிடையாது. தன்னுடைய கையை வச்சே என்னொன்று தன்னுடைய கண்ணையை குத்தி வெளியில் எடுப்பார். குத்துவார்லாம் சொல்லக்கூடாது, குத்தி வெளியில் எடுப்பார். அப்போது அந்த சுக்கிரன் தன்னுடைய லக்னத்திற்கே 6ஆம் பாவகம் வரும்போது அங்கே வந்து அந்த பாவகத்தன்மையை அவரால் செய்யாமல் இருக்க முடியாது. நிறைய உதாரண ஜாதகம் இருக்குது, போட போகிறோம் வரிசையாக. இப்போ இந்த தளத்தில் வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா, தன்னுடைய ரிஷப லக்னத்திற்கே இந்த வேலையை செய்யக்கூடிய இந்த சுக்கிரன் பொருந்தி வந்துச்சு. பார்த்தீங்களா, தான் கையை வச்சு தன்னுடைய கண்ணை குத்துவார் அப்படின்ன மாதிரி. அப்போது இந்த லக்னம் வந்து குருவோட லக்னம், நேர் எதிரான ஒரு இன்னொரு டீமோட ஹெட்டு. அவர் இன்னொரு டீமோட ஹெட்டு சுக்கிரன், அந்த குரு இன்னொரு டீமோட ஹெட்டு. அப்போது தன்னொக்கே இந்த நிலைமையை தாங்கையை வச்சு கண்ணையை குத்துவார்ன மாதிரி. அப்போது அடுத்த கிரகத்தை, அடுத்த எதிர் டீமுடைய தலைவனை அப்போது 2 கண்ணையும் குத்துவார குத்த மாட்டாரா? இங்கே இந்த நிகழ்வு தான் நடந்துச்சு. ஜோதிடங்கிறது உண்மைங்க. அது நீங்கள் உங்கள் சண்டைக்கெல்லாம் வந்து விளக்கு பிடிக்காது. ஆனால் ஜோதிடம் உண்மை, அது ஜோதிடமாகவே நிற்கும். அப்போது இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த லக்னத்திற்கு அவயோகியான 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் என்ன பண்ணினார் அப்படின்னு, இந்த சுக்கிரனுடைய திசையில் இந்த பையனுக்கு நடந்த நிகழ்வு அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த குரு பார்க்கறது, அவங்க என்ன சொன்னாங்க, இந்த 2 கண்ணும் போயிடுச்சு. அது வந்து ஒரு ஜூஸ் குடிக்கிறப்ப 2வது ஒரு போல்டு வந்து கண்ணாடி டம்ளரில் விழுந்து அதனுடைய கண்கள் வந்து, அந்த கண்களில் அந்த கண்ணாடி சிதறுகள் பட்டு கண் பார்வையை குறிக்கக்கூடிய நரம்பு கட்டானதுனால கண்கள் தெரியல, கண் பார்வையை இழந்தார் அப்படின்னு. நம்ம பொதுவான வந்து ஒரு கண் பார்வையை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சூரியன் சொல்லுவோம், அப்படி தானே? அப்போ நம்ம சூரியன் சொல்லுவோம். இங்கே இந்த சூரியன் 7, 8, 9 அப்படின்னு ஒரு பேடு நோட் பண்ணிக்கோங்க, 9ஆம் அதிபதி. அப்போது இங்கே இந்த சூரியன் 9ஆம் அதிபதியாக இருக்கிறார். அப்போது 9ஆம் அதிபதியாக இருக்கிறார். அந்த சனி என்பவர் இந்த லக்னத்திற்கு 2க்கும் 3க்கும் உடையவர் தான். ஆதிபத்திய விசேஷங்கள் இல்லாதவர் அந்த சனி. அந்த சனி வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த சூரியனோடு சேர்ந்து அந்த சூரியனை என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, ஒளித்தன்மை அனைத்தையுமே வந்து சனியினால் இழந்து இருக்கிறார் அந்த சூரியன். அந்த சூரியன் இழந்த நிலைமையில் இருக்கிறார். அதற்கூடவே இந்த லக்னத்திற்கு மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் வந்து அங்கே சேர்ந்திருக்கிறாரு. அந்த புதன் அங்கே சேர்ந்தது மட்டுமல்ல, இவருக்கு இந்த தசை நடத்தும் இந்த 6ஆம் பாவகத்தின் அதிபதி 9ஆம் பாவகத்தில் இருந்து திசை நடத்துகிறார். அப்போ அந்த 9ஆம் பாவகத்தினுடைய அதிபதியான சூரியன் ஒரு மாணவனுடைய கண் பார்வையை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த சுக்கிரன் வந்து இங்கே தசை நடத்தினால ஏற்கனவே பார்வையை குறிக்கக்கூடிய சூரியன் என்ன பொசிஷனில் இருக்கார், சனியினால் அங்கே இருள் தன்மையை பெற்றுவிட்டதால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த அது மட்டும் இன்னொரு இது முக்கியமான காரணத்தை சொல்லாமல் விட்டோமே, இந்த குருவினுடைய பார்வை வந்து இங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னா 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. இந்த 6ஆம் பாவகத்தில் விழுந்துருச்சுங்க. 6ஆம் பாவகத்தில் குருவோட பார்வை, அதிபதியோட பார்வை விழுந்தும் இந்த சுக்கிரனுடைய வீடு அது அப்படின்னு தானே 6ஆம் பாவகம். அப்படி விழுந்தும் இவங்களுடைய கண் ஏன் போச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சுபத்துவ விதி இங்கே வந்து போயிடுச்சுனாங்க. ஐயோ, இங்கே வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னா, லக்னத்தினுடைய யோகர்கள்
அது மட்டும் இல்லாமல் இந்த யோகர்கள் அவயோகர்கள்ங்கிற புரிதல் இல்லை. அந்த புரிதல் கூட ஒரு கான்செப்ட் படி ஒரு 20% உள்ளே வந்துட்டீங்க. ஆனால் இன்னொன்று என்ன உங்களுக்கானது பேசிக் புரிதல் இல்லை அப்படின்னா, ஒரு கிரகம் ஒரு பாவகத்தை பார்க்கின்ற போது அந்த பாவகத்தை வலுப்படுத்தும். ஒரு பாவகம் இருளாக இருக்குது, ஒரு இருட்டு தேட்டர் இருக்குங்க, அதில் ஒரு ஸ்க்ரீனை போட்டீங்க அப்படின்னா, அந்த படத்தை போட்டீங்க அப்படின்னா அதனால் என்ன இருக்கும் அப்படின்னா அங்கே வெளிச்சம் ஏற்படும். ஒரு ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆகிறப்ப வெளிச்சம் ஏற்படும். அதில் நல்ல படம் ஓடுதா அது கெட்ட படம் ஓடுதாங்கிறது தசாபுத்தியை பொறுத்தது, அந்த பாவகத்தை பொறுத்தது. அந்த பாவகம் தான் அந்த கேசட் மாதிரி நல்ல படம் சாமி படம் ஓடுதா இல்லைன்னா தவறான படம் ஓடுதா அப்படிங்கிறது. இதுக்கு மேலெலாம் ஜோதிடத்தை சொல்ல முடியாது. அப்போது இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த குருவோட பார்வை எங்கே விழுது? 6ஆம் இடத்திற்கு விழுகிறது. அப்போது 6ஆம் இடத்துக்கு விழுகிறது அப்படின்னா இங்கே 4ஆம் அதிபதியும் அவர் தான். அப்போது 4 கூடிய சுகாதிபதியும் அவர் தான். அப்போது அங்கே போய் 6ஆம் பாவகத்திற்கு விழுந்து 6ஆம் பாவகத்தை வலுப்படுத்தியது. இங்கு 6ஆம் பாவகம் இந்த குருவினுடைய பார்வையினால் வலுப்பெற்று விட்டது. இந்த 6ஆம் பாவகம் வலுப்பெற்றது தவறு. ஆனால் இங்கே வலுப்பெற்று விட்டது. இங்கே சுபத்துவம்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா சுபத்துவ விதியே வந்து மூலநூல்களுக்கு உட்பட்டது தான். அந்த மூலநூலே என்ன சொல்லுது அப்படின்னா, குரு வந்து ஒரு கிரகத்தை பார்க்கின்ற போது அந்த கிரகம் லக்ன யோகர்களாக இருந்தால் நன்மை செய்யும் சொல்கிறது. அப்படி லக்ன யோகர்களாக அந்த பாவ கிரகம் இல்லை என்றால் அதை பார்க்காமல் இருப்பது தான் சிறப்புன்னு சொல்லுது. புரியுதாங்க? அப்போது இங்கே 6ஆம் பாவகத்தில் எதுவுமே இல்லை. அப்போ 6ஆம் பாவகத்தை பார்க்கின்ற போது 6ஆம் பாவகம் வலுப்பெற்று விடும். ஏற்கனவே இங்கே லக்னத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த சந்திரன்கிறவரும் இந்த சுக்கிரன்கிற அமைப்பு, பொதுவாக ஃபஸ்ட்டு சுக்கிரன்கிற அமைப்பை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, குடிக்கக்கூடிய ஒரு பலரசம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சந்திரன் சுக்கிரனுடைய காம்பினேஷனில் உள்ளது. அப்போது இந்த சுக்கிரனுடைய தசை நடக்கும்போது, அந்த சுக்கிரனுடைய தசை நடக்கும்போது என்ன நடக்கு அப்படின்னா, இந்த சனி என்பது ஒரு சூஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா சுக்கரனுடைய காரகம்னு சொல்லிட்டோம், பலரசங்கிறது. அப்போது அதே நேரத்தில் அது வந்து யாரோட காம்பினேஷன் வரும் அப்படின்னா சந்திரனுடைய காம்பினேஷன் வரும். அதையும் புரிஞ்சுக்கணும், சரியா? ஏன் சந்திரனோட காம்பினேஷனுங்கிறது பொதுவான அமைப்பு, இப்போ குடிக்கக்கூடிய திரவங்கிற அமைப்பு. அதில் இருந்து தான் மாரகம் எல்லாமே செயல்படுத்த போகுது. அப்போது என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த சுக்கிரனுடைய திசையில் அந்த பலரசம் என்கின்ற சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்த இணைவான அந்த பலரசத்தை குறிக்கக்கூடிய காரகத்தினால் அந்த செயல் என்கின்ற காரகத்தினால் கண்ணாடி டம்ளர் என்கின்ற சனியினுடைய காரகமும் அங்கே இரும்பு கோல்டு என்கின்ற அதே சனியினுடைய காரகமும் விழுந்து உடைந்து அதற்கு பிறகு என்ன நடந்தது என்றால் ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது என்கின்றது இந்த சுக்கிர திசையில் சொல்ல போகுது. ஒரு நோய் 6ங்கிற ஒரு அபயோகம் நடக்க போகுதுன்னு. அப்போது அந்த அபயோக செயலானது நடந்து அதில் புதன் என்ற மாரக ஸ்தானத்திற்கு அதிபதியும் அங்கே சேர்ந்ததால், அப்போ புதன் என்பது நரம்பினை குறிக்கக்கூடியது என்பதால் அந்த நரம்பு இரண்டுமே அந்த சூரியன் என்கின்ற நரம்புகள் கட் செய்யப்பட்டது. எதன் மூலமாக கட்டாச்சு அப்படின்னா, இந்த சனியுடைய கண்ணாடி துகள்களினாலும் இந்த சனியினுடைய இரும்பு போல்டுகளினாலும் அங்கே சம்பவம் நிகழ்ந்தது. இந்த அமைப்பு சந்திரன் என்ற நீரினும் அதே நேரத்தில் தசா நடத்தியது சுக்கிரன் என்ற இனிப்பும் இணைந்து நடந்ததால் பலரச சம்பவத்தினால், பலரசம் குடிக்க போகக்கூடிய இடத்தினால் காரகத்தினால் இவ்வளவும் நடந்து முடிந்தது. இதை சொல்கிறதுக்கு எதுக்கு கொம்பம் வரணும்? இது நீங்கள் கொஞ்சம் விட்டால் போதுமா? நீங்கள் பராசகம் நம்ம இதை கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னா அகத்திய முனிவரே திரும்ப வந்தாலும் ஜோதிடம் சொல்ல முடியாது. நீங்கள் மூலவர்களெல்லாம் பேரை நான் சொல்ல விரும்பலைங்க. அவங்களுடைய பேரெல்லாம் வந்து சொல்லி நம்ம அந்த நேரத்தில் இது பண்ண விரும்பலை. அப்போ அவங்கெல்லாம் வந்தால் கூட, அந்த முனிவர்கள்லாம் வந்தால் கூட இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்ல முடியாது. மூல நூல்களை எழுதிய மூலவர்கள் வந்தாலும் பலன் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி பேசுவது தவறு, சரிங்களா? நீங்கள் அந்த ஒரு வரிகளை சொன்னீங்க, உடல் சார்ந்த ஒரு வரிகளை சொன்னீங்கிறதுக்காகத்தான், உங்களுக்காகத்தான் முக்கியமாக இந்த இன்றையக்கான பதிவே. அப்போ அந்த புதன் ஏன் கன்னியில் உச்சமானார் அப்படின்னா, அந்த கன்னியில் ஏன் உச்சம் ஆகிறார் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கணும். புதன் ஏன் சொந்த இடத்துல உச்சமாகிறார்? தன்னுடைய சுய புத்தி, ஒரு மானுடனுக்கு புதன் அறிவினை குறிப்பதனால், புதன் என்பது சுய அறிவை குறிப்பதனால் அவர் கன்னியில் உச்சமாகிறார். புதன் கன்னியில் உச்சமாகுவதற்கான காரணம், ஒரு மானுடனுக்கு சுய அறிவு என்பது இருக்க வேண்டும். அந்த சுய அறிவு அதனுடைய வீட்டில் சுயமாக அறிவு இருந்தால் மட்டும்தான் அந்த அறிவு உச்சம் பெறும் என்பதால்
என்றால் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம்னா கன்னியில் தன்னுடைய சொந்த வீடான கன்னி ராசியில் உச்சம் பெறுகிறார். இப்போ தான் புதன் ஏன் வந்து கன்னி ராசியில் உச்சம் பெறுகிறார்னா அவர் வந்து மீனத்தில் நீச்சம் பெறதுனால என்ன இல்லை அப்படின்னா கன்னியில் வந்து அவங்க உச்சம் பெறுறார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும். என்ன புரிதல் இருக்கணும் அப்படின்னா எதனால் புதன் வந்து கன்னியில் வந்து நீங்கள் அப்படி கேட்கணும். ஏன் அப்போ நான் என்கிட்ட கேட்டால் நான் கேட்பேன்னா ஏன் வந்து மீனத்தில் மட்டும் ஏன் அவர் வந்து உச்சமானார் அப்படின்னு கேட்பேன். அப்போது உச்சமானதுனால இங்கே நீச்சம் சொல்லக்கூடாது, இங்கே நீச்சமானதுனால இங்கே உச்சம் சொல்லக்கூடாது. அப்போ இந்த கோழிலேருந்து முட்டை வந்துச்சா முட்டையிலேருந்து கோழி வந்துச்சானுங்கிற கதையாயிரும். நம்மளுடைய அறிவு என்னவாக இருக்கணும், ஒரு அது சுய அறிவாக இருக்கணும். அந்த சுய அறிவு மட்டுமே தான் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு உச்சம் பெற்ற அறிவாக மாறும். அதனால தான் நம்ம வந்து பல கண்டுபிடிப்புகளுக்கும் மூலமாக இருப்பது புதன்கிறதுனால அவருடைய சுய அறிவு இருக்குன்னு மட்டும்தான் ஒருவனுக்கான தேடுதல்களும் ஒருவனுக்கான புரிதல்களும் ஒருவனுக்கான அறிவு சார்ந்த ஒரு உருவாக்கங்களும் அங்கே நடைபெறும் அப்படிங்கிறத புரியணும், புரிய வைக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் நம்மளுடைய ஜோதிட முன்னோர்களும் அதை கணித்து சரியான விதத்தில் எடுத்து சொன்னதே மிக அருமையான ஒரு கோட்பாடு.